ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ எக்ஸ்பிரஸ் சேனலுக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சில பேர் வந்து புதிய புதிய கருத்துக்கெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கர்மாலேருந்து எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றதான். அதுக்கு வந்து ரொம்ப பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பொருளை பார்த்தீங்க அப்படின்னா கல்லுப்பு தான். இந்த கல்லுப்பை வச்சு நம்ம எப்படி நம்மளே பாதுகாக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றதான். மேக்சிமம் என்ன பண்ணுவோம்னா, கல்லுப்பு அப்படின்னா லக்ஷ்மி தான். அப்போ நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும். எங்கே எந்த தொழிலுக்கு செய்ய போனாலும் அதில் நமக்கு பல மடங்கு வெற்றி அடையணும். அப்போ இந்த கல்லுப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தண்ணியில் இறைவனோட அனுகிரகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொருள் இல்லைங்களா. அப்போ அந்த பொருளை பாருங்க, நமக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் அறுசுவை தராது, நம்மளோட வாழ்க்கையிலுமே நல்ல சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த கல்லுப்பு. இந்த கல்லுப்பை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் வச்சா நம்மளோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வரும் அப்படின்றதான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளோட கர்மா தீரணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நாள்தோறும் குளிக்கிறப்ப தண்ணியில ஒரு பிஞ்சு கல்லுப்பு தண்ணியில போட்டு தலை குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நெகட்டிவே நம்ம உடம்புல படாது, ஏற்படாது. மற்றவங்க எது பேசினாலும் அது நம்மள வந்து அப்சர்வ் ஆகாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள நிறைய வந்து நெகட்டிவ் திங்ஸ் இருக்கும். அதே வீட்டுக்குள்ள சண்டை போட்டு பேசுறது, அல்லது ஒருத்தருக்கு ஒரு மன வேதனைப்படுறது, வீட்டுக்குள்ள வந்தாலே மன வேதனையா இருக்கு, நிம்மதியே இல்லை, வீட்டை விட்டு வெளியில போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு இருக்கும். அதுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்குள்ளார 4 மூலையிலுமே நம்ம அகல் விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நல்லா கல்லுப்பை நல்லா போட்டு கை நிறைய போட்டு நீங்கள் 4 கார்னர்லையும் வச்சுருங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் வச்சுருங்க, அல்லது 3 நாள் கூட வச்சுருக்கலாம். 3 நாளுக்கு அப்புறம் அதை எடுத்து கொண்டு போய் ஓடுற தண்ணியில் போட்டுட்டு வந்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் அந்த கல்லுப்பு அப்சர்வ் பண்ணிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அதாவது சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, ஐயோ அழகா இருக்கு, அல்லதுப்பா இவ்வளோ பேசுது, அருமையாக பேசுது, அருமையாக செய்யுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கண் திஷ்டின்றது ஒன்று நிறைய இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் இந்த குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, காலைல தூங்கி ஏந்திரிச்ச உடனே ஒரு கல்லு பொண்ணு வாயில வச்சுடுவாங்க. அதே மாதிரி இந்த பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களும் ஒரு கல்லுப்பு எடுத்து வாயில போட்டுட்டா கெட்ட சக்திகள் வந்து நம்ம மேல அண்டாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐதீகம். இது நமக்கு பயன்படுத்துறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய வண்டி, 2 வீலரு, கார் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விபத்து. சைக்கிள்ல இருந்து என் பையன் விழுந்துட்டான், வண்டியில வந்துருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்போ அது என்ன பண்ணுன்னா, சின்னதாக நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு கல்லுப்பு, கொஞ்சோண்டு பன்னீர், தண்ணி, இது 3யுமே கலந்து நீங்கள் அந்த காரில் வந்து தெளிச்சு விடுங்க. அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம பெரிய காரியத்துக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம்னா அந்த காரை யாருமே இது வாட்டர் வாஷ் பண்ணவே மாட்டோம். அதாவது நல்லா பாருங்கள், நல்லதுக்கும் அந்த காரில் தான் போவோம், கெட்டதுக்கும் அந்த காரில் தான் போவோம். அப்போ அது எப்படி சாத்தியமாக இருக்குங்களா? கிடையாதுல்ல. அப்போ இந்த கல்லுப்பு போட்டு அது சும்மா தண்ணி தெளிச்சிட்டிங்கனாலே அதில் இருக்கக்கூடிய குற்றங்கள் அத்தனையும் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது, நம்ம எங்கேயாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம், நம்ம கம்பல்சரி இது ஜெயிச்சே ஆகணும், எந்த தடையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எங்கேயா வெளியில் போகிறப்ப பேப்பரில் கல்லுப்பு மடித்து உங்களோட பர்ஸில் அல்லது பாக்கெட்டில் அல்லது வண்டியில் இது மாதிரி வச்சுட்டு போய் பாருங்களேன், நல்லாயிருக்கும். அதாவது வழிபாட்டுனாலேயும் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி செய்யறப்பவும் நமக்கு வந்து நல்ல தருணங்கள் நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் திங்க் போய் பாசிட்டிவா பேசக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை வந்து நல்ல வசந்த காலமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.